விஜய் வாண்டடா வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார். அவர் முழுசா தீர்ப்பை படிச்சு பார்க்கவே இல்லை. தீர்ப்பை முழுசா படிச்சு பார்த்தாலே தெரியும் இங்க வசமா சிக்கி இருக்கிறது விஜய் தான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, திமுக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, விஜய் பயங்கரமா ஜெயிச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா தீர்ப்பை படிச்சு பாருங்க. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிவடைந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல கமிட்டி ஷால் டிவைஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் as per the direction of the honorable judge அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஜட்ஜ் யாரு? இந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிறவர் குஜராத்தை சார்ந்த ஜட்ஜ். இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாஜக அரசுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் மேல ஒரு விமர்சனம் உச்சநீதிமன்றத்திலே இருக்கு. இந்த ஜட்ஜ் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்க போறாராம். அந்த டைரக்ஷன்ஸ் அடிப்படையில் தான் சிபிஐ என்கொயரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்க நடக்க போறது சிபிஐ என்கொயரியே கிடையாது. சிபிஐ இந்த என்கொயரியை நடத்தாது. இது முழுக்க முழுக்க அஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் நடத்த போற ஒரு இன்வெஸ்டிகேஷன். இது முழுக்க முழுக்க குஜராத் சார்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சிஆர்பிசி ஆக்ட், எவிடன்ஸ் ஆக்ட், சிபிஐ மேனுவல், இது எல்லாம் எப்படி மீறப்பட்டிருக்கு அப்படின்னு மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புட்டு புட்டு தெளிவா வச்சிருக்கிறார். அவரோட வீடியோவை பார்த்தாலே தெரியும் சிபிஐ என்கொயரி பண்ணாது. இதை எப்படி பாஜக விஜய்க்கு எதிராக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. உண்மையிலேயே இங்க தோத்து போனது இந்த வழக்குல யாரு அப்படின்னா, வசமா மாட்டினது யாரு அப்படின்னா விஜயும் தாவேகாவும் தான். இது ஆதவர்ஜுனாவினுடைய முழுமையான சதி. அவனை நம்பாதன்னு சொன்னா கேட்கல, இன்னைக்கு கொண்டு நடுத்தரவுல விட்டுட்டான். பாத்தீங்களா, விஜய் அவருடைய ஆபீஸ் வந்து ஆயுத பூஜைக்கு 3 ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கு. புசி ஆனந்த் வந்து சிபிஐக்கு வழக்கு மாறினோடனே போய் விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இனி எங்களுக்கான பயம் எல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு இருக்காங்க. ஆதவர்ஜுனா வேற தத்தெடுக்க போறாரு விஜய் அப்படின்னு பகிரமா பேட்டி வேற கொடுத்திருக்காரு. யார் தத்தெடுக்க? விஜயவே தத்தெடுக்க இல்ல அந்த 41 குடும்பத்தை வந்து அவர் தத்தெடுக்க போறாரா விஜய். அதனால மாசம் ஏதாவது தொகையை கொடுத்து கரெக்ட் பண்ண போறோம். அதாவது இந்திய வரலாறுலேயே ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி விஜய் கட்சியா தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி வசமாக மாட்டி இருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்ட் நீங்களும் படிச்சு பார்த்தீங்க, நானும் படிச்சு பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் கிளீனா பார்த்தாலே தெரியும் உன்னை வசமா சிக்க வச்சுட்டாங்க தம்பி, நீ எங்க போய் மாட்டி இருக்க தெரியுமா. இது நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம். படிடா பரமா படிடா அப்படி படிடான்னு சொன்னா கேட்டியா? இப்ப படிச்சு பாருங்க, தீர்ப்பு தயவு செய்து படிச்சு பாருங்க. அதுக்கு விஜய்க்கு வச்சிருக்க செக் அப்படின்றது ரொம்ப கிளீனா புரியுது நம்மளுக்கு. இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள், ஒருத்தர் மகேஸ்வரி, NV அஞ்சையா, இவங்க விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு தனியான என்கொயரி கமிட்டியை வந்து இவங்க தலைமையில, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உனக்கு வந்த பிரேயர் கோரிக்கை என்ன, SOP பத்தின கோரிக்கை, நீ வந்து என்ன பண்ணிருக்க, SIT போட்டிருக்க, ஏன் போட்ட, இது தப்பு அப்படின்னு சொல்லி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை இவங்க வந்து கமெண்ட் பண்றாங்க உச்சநீதிமன்றம். இப்ப உச்சநீதிமன்றம் வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, இதை ஏன் கேன்சல் பண்றாங்க? உங்களுக்கு என்ன மனு வந்தது, நீங்க ஏன் அதை கேன்சல் பண்ணீங்க? அப்ப ஹைகோர்ட்டுக்கு ஒரு நியாயம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நியாயம். இந்த விஷயத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, அருணா ஜெகதீசன் கமிஷனை தடை பண்ணுங்கன்னு மனுவே வரல. தாவேகா தரப்பும் குடிக்கல, பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து மனு வரல. ஆனா நீங்க வந்து அருணா ஜெகதீசன் கமிஷனை காலி பண்ணிட்டீங்க. ஏதோ பயப்படுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அருணா ஜெகதீசன் கமிஷனை காலி பண்ணிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையில நீங்க ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்க. மனு வந்துச்சு, ஆதவர்ஜுனா சொன்னாரு இங்க ஒரு கமிஷன் போட்டுருக்காரு சொன்னாரு, போட்டிருக்கீங்க. ரெண்டாவது சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னாங்க, சிபிஐக்கு மாத்துனீங்க. ஓகே ரைட், ஒரு பக்கம் சிபிஐக்கு வழக்க மாத்திட்டீங்க, இன்னொரு பக்கம் கமிஷன் போட்டுட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்களே, உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்களும் NV அஞ்சையா அவர்களும் ஏன் இதை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது கமிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கமிஷன் ஆக்டின் படி அது ஒரு தனி பாடி. நம்ம வந்து முன்னாள் நீதிபதிகள் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டோம் அப்படின்னம்னா, பாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நேரடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபேக்ட் ஃபைண்டிங்கை எடுத்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கை கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட அறிக்கையாக சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட்டாக தான் வருமே தவிர எவிடன்ஸாக அதை நம்ம எடுக்க முடியாது. அப்படி எவிடன்ஸாகவே வராத ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அந்த எவிடன்ஸை இப்போ கலெக்ட் பண்ண சொல்லி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் போட்டிருக்காங்க ஒரு குழுவை. அஜய் ரஸ்தோகி வந்து ஒரு என்கொயரியை பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணுறத கவர்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட் வழக்கமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இருந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விடலாம். இதுதானே வழக்கமாக நடக்கணும், கமிஷன் ஆக்டின் படி அப்படிதான் நடக்கணும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. நீதிபதி அதை முடிவு பண்ணுவாரு. அதாவது சிபிஐ விசாரணை, ஒரு விசாரணை அதிகாரியை போட்டு சிபிஐ விசாரணை நடத்துமா, அந்த விசாரணையை கமிஷன் கண்காணிக்கும் அப்படிங்கிற பேர்ல, கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த வழி நடத்தணும், அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், அதுல எந்த எவிடன்ஸ் இருக்கலாம் இருக்கக்கூடாது முடிவு உச்சபட்ச அதிகாரம் வரை கொடுத்திருக்காங்க. இந்திய வரலாறுல இதுவரைக்கும் ஒரு கமிஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை இது செய்யும் அப்படின்னு இருந்ததே கிடையாது.
நான் அந்த ரிப்போர்ட்ல அந்த தீர்ப்புல என்னென்ன இருக்குன்னு அப்படியே தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போதே முன்னாள் குஜராத்தை சார்ந்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி, அதாவது பில்கிஸ் பானு வழக்குல தண்டனை குறைப்புக்கு உத்தரவிட்ட மாபெரும் புண்ணியவான். 2002 மிக கொடூரமாக இஸ்லாமியர் தாக்கி இனப்படுகொலை செய்யப்படும் போது கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை கற்பழித்து குழந்தையை கொலை பண்ணி ஒரு குழந்தைய மண்டையில கல்லுல அடிச்சு கொன்ன அந்த குரூப்புக்கு பாவம் 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை குறைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த மகான் தான் வந்து இந்த நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி. ஆமா, இவர் தலைமையில தான் இந்த தீர்ப்பு. இவர் குஜராத்காரர். சோ அதெல்லாமே நல்லா தெரியுது. இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர்கள் அல்லாத 2 IPS அதிகாரி. அதுதான் என் கேள்வி. ஏன் தமிழர்கள் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி பார்த்து பயப்படுறாங்க? இங்க படிச்சு பட்டம் வாங்கி அதிகாரி அவரெல்லாம் நேர்மையா விசாரணை பண்றது இல்ல. நமக்கு என்ன, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேன பய மாதிரி தெரியுது, திருட்டு பய மாதிரி தெரியுது. அப்ப தாவேகா வந்து கோரிக்கை வச்சுதா 2 பேர் தமிழரா வரக்கூடாதுன்னு? தமிழர்கள் ஓட்டு வேணும், ஆனா தமிழக அதிகாரிகள் உள்ள இருக்கக்கூடாது. குஜராத்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. விசாரணை ஆணையம் போட்டீங்க, IPS ஆபீசர் விசாரிச்சிருக்காங்க, தனிமனை நீதிபதி கமிஷன் விசாரிச்சிருக்கு. அதுல எனக்கா சொன்னீங்களா குஜராத்தி அல்லாதவன் அதை விசாரிக்கணும் அப்படின்னு? ஏன் தமிழர்கள் மட்டும்? உத்தரப்பிரதேசல பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு, கமிஷன் போட்டீங்க, ப்ராப்பர் CBI இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு. அன்னைக்கு சொன்னீங்களா ஹிந்திக்காரன் அல்லாத உத்தரப்பிரதேச அல்லாத ஒருத்தனை வந்து நீங்க IPS ஆபீசர் கொண்டு வந்து போனா அப்படி இல்ல. ஆனா தமிழன்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது? இதே மாதிரி தான் ஒரிசால போய் நின்றுக்கிட்டு ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் சாவியா தமிழ்நாடு இப்ப என்னென்னலாம் பேச தமிழ்னா உங்களுக்கு அவ்வளவு வந்து கேவலமா. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் கத்துக்கவில்லை என்று ரொம்ப கவலையாக இருக்கிறது. திருவள்ளுவர் பேசுறது, கம்பராமாயணம் பேசுறது, கண்ட கதையும் பேசுறது. ஆனா தமிழர்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தக்கூடிய வேலை வடநாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழர் அல்லாத என்கின்ற வார்த்தை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நீதிபதி விசாரிக்கல, நீங்க வந்து நீதிபதியவே விமர்சனம் பண்றீங்களா அப்படின்னா, நீதிபதி நாங்க விமர்சனம் பண்ணல, நீதிபதி கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம். தீர்ப்பை விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு. அது எப்படி இல்லாம போகும்? ஸோ நீங்க வந்து தமிழர்களை வந்து ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறீங்களாங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, இதுக்கான கைட்லைன்ஸ் முழுக்க வந்து கமிட்டி ரெடி பண்ண அப்படின்ட்டாங்க. ஆமா, CBI என்கொயரிக்கு கமிட்டி கைட்லைன்ஸ் ரெடி பண்ணுச்சு அப்படின்னா சிபிஐயோட கைட்லைன்ஸ் என்னாச்சு? சும்மா இருப்பாங்க. அது இருக்கு, ஆனா இல்ல, இருக்கிறதே ஒரு நேரம் வேற மாதிரி இருக்கு. அப்படிதான் CBI. மூணாவது, செப்பரேட் என்கொயரி வில் பி கண்டக்டட் பை தி கன்சர்ன் கமிட்டி. அப்ப கமிட்டியை என்கொயரி பண்ண வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து CBI என்கொயரி பண்ண சொன்னீங்க? CBI தான் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் என்கொயரி பண்ண முடியும், கமிட்டி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் என்கொயரி பண்ண முடியாது. நீதிபதி வந்து கிரிமினல் இதை வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி விசாரணை பண்ண முடியாது. ஸோ பேருக்கு இந்த கிரிமினல்ஸ் இதை வந்து இது பண்றதுக்காக நாங்க CBI வச்சிருக்கோம், ஆனா முடிவு நாங்க எடுப்போம். இதுல இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் இன் CBI will conduct the investigation. அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்து உட்கார போறாரு. சீனியர் மோஸ்ட்னா யாரு? ஒரு ADGP ரேங்கா இருக்கும். ஆனா அவர் யாருக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? இந்த என்கொயரி கமிட்டியில் இருக்கக்கூடிய IG கிட்ட கொண்டு கொடுக்கணும். என்னப்பா குத்தா இருக்கும்? அவரோட கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்ட்ட கொண்டு ரிப்போர்ட்டை கொடுத்து ஐயான்னு நிக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதுலயே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அதிகார மோதல் வரும். நான் போய் உனக்கு கொடுக்கறதா? நான் வந்து இந்த வீட்டுக்கு மாமியார், அவ என்ன மருமக, சாப்பாடு இல்ல சொல்றேன், நான் மாமியார் சொல்றேன், இந்த வீட்டுல சாப்பாடு கிடையாது. அது மாதிரி இந்த ADGPயும் இந்த IGயும் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க போறாங்க. இதுல பாருங்க, உள்ள நீட்டா கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The committee are monitored the investigation transferred to the CBI and liberty to issue proper direction for or in which investigation to be carried out. இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை டைரக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு, அதிகாரம் யாருக்கு? இந்த கமிஷனுக்கு இருக்கு அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, it shall monitor the investigation carried out by the CBI as directed. CBI இன்வெஸ்டிகேட் பண்ண நீங்க எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? சரி, ஓகே, ரைட், மானிட்டர் பண்றதுன்னு வச்சுங்களேன். Committee shall have the liberty to review the evidence. எவிடன்ஸே ரிவ்யூ பண்ணுவாங்களாம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்தது. பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்தலாம்ல. கரூருக்கு போவீங்க, அங்க ஒரு விஷயம் கிடைக்கும், அது விஜய்க்கு எதிராக கிடைக்கும். அப்ப நீங்க அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து பத்திரமா வச்சுப்போம். விஜய் ஐயா வரீங்களா, இல்ல எவிடன்ஸ் நாங்க தூக்கட்டுமா, ஜீகார் ஜெயிலுக்கு போறீங்களா, இல்ல எங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களா, உங்களுக்கு ஆப்பு வைப்போம். விஜய் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? ஏன்னா CBI விசாரிக்குது மோடி தலைமையில் அப்படின்னா கொண்டாட்டம், நீதி வென்று விட்டது. டே, நீதி எல்லாம் வெல்லல, நீங்க மொத்தமா படுத்துட்டீங்க, சிக்கிட்டீங்க. அதாவது விஷயம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கமிட்டி முழுக்க குஜராத் IPS குஜராத் நீதிபதி தலைமையில் இருக்கும். விஜயோட மொத்த வழக்கையும் CBI விசாரிக்கும். இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் கிளீனா விசாரிப்பாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரிக்கிற மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு கமிட்டி என்னைக்கு இருந்தாலும் அந்த கமிட்டி வந்து பவர்ஃபுல்.
அது க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வரைக்கும். நீ எங்கதான் மிரட்ட முடியும், விஜய் கைது பண்ணால் டென்செட் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அமைதியை குலைப்பீங்கன்ட்டு முதல்வரும் சரி போனா போதே இதை நியூட்ரலைஸ் பண்ணலான்னு பண்ணுவார். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டார். இந்த ரிப்போர்ட் கமிஷன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் பேப்பராக இருக்கட்டும், இது ஒரு நாளும் பப்ளிஷ் ஆகாது. இதை முழுக்க விஜய்க்கு நேர் எதிராக முழுசாக விஜய் அவர் என்ன பண்ணாரோ அதை வச்சாலே அவர் எதிராக தான் வரும். மொத்தமாக டாக்குமெண்டைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் ஏதாவது எவிடன்ஸ் விஜயை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் கூட அந்த எவிடன்ஸை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி எடப்பாடி சம்பந்தி ஃபைல் காமிச்சு எடப்பாடி அவர்களை மிரட்டுறாங்களோ அதே மாதிரி விஜய்க்கு இந்த எடப்பாடியெல்லாம் ரொம்ப நேற்றெல்லாம் தூங்கலை. என்ன அப்படின்னா, தம்பி நான் ஏதோ கொடநாடு கொலை வழக்கில் ஒன்றில் மாட்டியிருக்கேன், நீ 41 பேர் சும்மா விட மாட்டாங்க தம்பி அப்படிங்கிறாரு. அது முக்கியமான விஷயம். கமிட்டி shall have the liberty to review the evidence collected by the CBI. CBI கலெக்ட் பண்ண எவிடன்ஸை நீ என்ன ரிவ்யூ பண்றது? அதை விட from time to time and supervise the investigation and ensure that it reaches its logical conclusion. அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் நோக்கி நகருதா அப்படிங்கிறத டைம் பை டைமா உட்கார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது கமிஷனுடைய பொறுப்பு. கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறார். இதில் இன்னொரு விஷயம், the committee may undertake any inquiry in any matter ancillary incidental to the Karur stampede which might be necessary to ensure fair transfer and independent investigation into the matter as deal with. fair transfer, fair investigation பேராங்க. நான் கேட்க அருணா ஜெகதீசன் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா இல்லையா? அது ஃபேரா இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? நீங்க அது என்ன விசாரணை பண்ணாங்கன்னே நீங்க அதை பார்க்கல. அஸ்ராகார் ஒரு வாரமா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு. அவர் என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு? அது ஃபேரா இருக்கல. படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? அவர் சிபிஐ ல இருந்தவர். அஸ்ராகார் ஐபிஎஸ் சிபிஐ ல இருந்து டெபுடேஷன்ல சிபிஐக்கு போயிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அப்ப அவருக்கான மரியாதை எங்க இருக்கு? அப்ப அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு முன்னாள் ஜட்ஜ், ரெண்டு பேரும் பண்ண என்கொயரியை ஒரே இரவுல ஸ்டாப் பண்ண சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து வர எதுவுமே வந்து சரி கிடையாதுன்ற முடிவுக்கு வந்து இவங்க தள்ளி இருக்காங்க. தாவேகா வந்து அப்ப தமிழ்நாட்டுல கொண்டு போய் தமிழர்களோட மானத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதியோடைய அறிக்கை சரி கிடையாது, இங்க எஸ்ஐடியோட விசாரணை சரி கிடையாது, ஆனா அங்க சிபிஐ விசாரணை ஒரு குஜராத் நீதிபதியோட தலைமையில பண்றது சரியா இருக்கும். அதுலயும் ரெண்டு தமிழர் ஐபிஎஸ் இருக்க கூடாது. அது முக்கியமா கமிட்டி shall devise its own procedure as per the direction of the honorable judge. இவங்க ஜட்ஜே வந்து அவங்களோட அட்வைஸின் அடிப்படையில் ஒரு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களாம். அப்போ இந்தியாவில் சிஆர்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜரிங் கோடு எதுக்கு இருக்குது? இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஒரு வழக்கு எப்படி நடக்கணும், ஒரு வழக்கு எப்படி எடுத்துகிட்டு போனால் ஏற்கனவே இந்தியாவினுடைய சிஆர்பிசி இருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதை இப்போ பேரை மாற்றிட்டாங்க. நமக்கு இது சமஸ்கிருத பேர் வராது. இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு எவிடன்ஸை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எங்கள் கட்சியை தேவைன்னா எதையுமே நாங்கள் கண்டுக்க மாட்டோம். மூணாவது சிபிஐ மேனுவல் தூக்கி குப்பையில் போட்டீங்க. ஸோ அப்போ இது எதுவுமே வந்து ஆஸ் பர் த இன்வெஸ்டிகேஷன் படி நடக்கவே இல்லை. நீங்கள் சொன்னது திரும்ப என்ன சொன்னீங்க? எஸ்ஓபிக்கு வந்த வழக்க நீதிபதி எப்படி எஸ்ஐடி போடலான்னு கேட்டீங்க. உங்கள்கிட்ட எதுக்கு இந்த வழக்கு வந்திருக்கு? சிபிஐக்கு மாத்திரக்கு வழக்கு வந்திருக்கு. நீங்கள் எப்படி அதில் வந்து அருணா ஜெகதீசன் கமிஷனை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கமிஷன் போடுவீங்க? எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி தொக்கு. ஆமாம், அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதில் பொலிட்டிக்கலாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக லீகலாக உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, லீகலாக வந்து இவங்க பண்ணது வந்து தப்பு அப்பட்டமாக வெளிப்படையாக நம்மளுக்கு வந்து தெரியுது. இது முழுக்க ஒரு சட்டத்துக்கு புறம்பாக வந்து ஒரு உச்சநீதிமன்றமே செயல்படுதோன்ற பயம் நம்மளுக்கு வருது. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, கிளீனாக ஒரே விஷயம் பண்ணோம். விஜய் எப்படியாவது பாஜகவினுடைய பேக்கேஜுக்கு வரணும். விரித்த வழியில் தானே போய் நின்றுட்டார். செலவு பண்ணி கோர்ட்டுக்கு போய் நின்று இருக்காரு அவர். விஜய் உன்னோட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் கூட இருக்கக்கூடிய ஆள் அப்படி யார் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே சொன்னப்பா கேட்டியா மதிச்சியா, இந்த ஆளை கூட வச்சுக்காத, ஏழரைய கூட வச்சு சுத்துற மாதிரின்னு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆலோசனை கொண்டு வந்து நடுத்தருள் நிறுத்தியாச்சு. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சிபிஐ எடுத்து என்கொயரி. நீ திமுகவிடம் நீங்கள் சிக்கி இருந்தால் கூட எது உண்மையோ அந்த உண்மையின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும். நீங்க அவங்கள்ட்ட போயிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம், ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலாம் வெயிட் பண்ணிருக்காங்க. வானதி சீனிவாசன் வேற சொல்லியிருக்காங்க, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வரும்னு நினைச்சீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா டிக்காசன் போட்ட ஒரு கூட்டணி வரப்போகுது அப்படின்னா அவங்களும் சொல்லி அவங்களும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. விஜய் வந்து எங்ககிட்ட சிக்கி விட்டார் அப்படின்றத ஓப்பனா அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம், விஜய் வந்து பாஜகவிடம் சிக்குவார். ஸ்கெட்ச் திமுக இல்லப்பா, விஜய்க்கு தான். நீயே வந்து ஸ்கெட்ச் நீயே பிளான போட்டு கொடுத்து நீயே மாட்டிக்கிட்டேப்பா. ஒரு பொலிட்டிக்கலா எலெக்ஷன் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மையின் ஓட்டுக்களை ஒரு கன்சிடரபிள் போர்ஷனை வந்து தன் பக்கம் இழுப்பாரு, முஸ்லிம்ஸ் பிளஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு இருக்கு.
இப்போ ஒரு பாஜக கூட்டணிக்கு போனாருன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மையின ஓட்டும் திமுகவுக்கு தான் வரும். கண்டிப்பா. க்ளீன் பேக்கேஜா வரும். திரும்பவும் இது திமுகவுக்கு தேர்தல் நம்பர்ஸ்லையும் பெரிய பலம் தானே தவிர பொலிட்டிக்கலாகவும் பெரிய பலம், தேர்தல் லாபத்திலையும் ஒரு பெரிய பலம் திமுக தாவேக்காவுக்கு கிடையாது. ஸோ இப்போ விஜய் வசமாக ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த என்கொயரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இவங்க சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்காது. இந்த சிபிஐ ரிப்போர்ட் அப்படியே பத்திரமாக வச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லீக் பண்ணுவாங்க. எப்படி எடப்பாடிக்கு ரெட்டலையை முடக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த சிபிஐ விசாரணை. ஆமாம், அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய வாழ்க்கையை இந்த வழக்கில் முடிச்சு விட்டது ஆதவர்ஜுனா. அந்த பெருமை அவருக்கு மட்டுமே சாரும், அதை நம்மளாம் எடுத்துக்க முடியாது, அது அவருக்கு தான் சாரும். ஜோதியில் ஐக்கியம் அவருக்காக விஜயை வெல்கம் பண்ணிட்டு அங்கே அடிமை டீம் வந்து காத்துட்டு, அது பழைய அடிமை டீம் வந்து இந்த புதிய அடிமை டீமை வெல்கம் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே அவர் ஆதவர்ஜுனா பேச்ச கேட்டனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு. ஆமாம், அது வந்து அவர் லேட்டாக வந்ததுலேருந்து மற்ற எல்லா காரணமே வந்து ஆதவர்ஜுனா அவருடைய டைரக்ஷன்ஸ் தான். அவரை ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கூட வச்சுட்டு சுத்திரிய செவ்வாழை உன்னை எந்த நேரம் பார்த்து காலை வாரி விடுவான்னு தெரியாமல் பண்ணிட்டே கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா டெல்லின்றாங்க, மொத்தமாக சிக்கி வச்சுட்டாங்களே. திருப்பி இந்த வழக்கு வந்து அஃபிடேவிட் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. தமிழ்நாடு அரசு இந்த அஃபிடேவிட்டை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அவங்க வந்து அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸு என்னென்ன அட்டாச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல, மொத்தமாக கொடுப்பாங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னா, இந்த மனுவை போட்ட 2 பேர் நான் மனுவே போடல அப்படின்னு கோர்ட்லேயே சொல்கிறான். பொய்யான ஆட்கள் போடப்பட்ட ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிச்சு அந்த மனு சரியானு விசாரிக்க போறாங்களா? இது வந்து முதல் முறையா இந்திய வரலாறுல நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம், ஒரு கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்தில் வச்சது என்ன அப்படின்னா, கரூர் அப்படிங்கிறது மதுரை ஜுரிடிக்ஷனுக்குள்ள வருது, நீங்க வந்து மதுரையில தானே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கணும், ஏன் அவசர அவசரமா இது வந்து சென்னையில மனு போட்டு அந்த மனு எப்படி நம்பர் ஆச்சு கோர்ட்ல? முதல்ல இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டினுடைய ரெஜிஸ்ட்ரார் இருப்பார் இல்லையா, இந்த வழக்குகளை வந்து அசைன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இருப்பார் இல்லையா, அவரையே வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும், கேள்விக்கு உட்படுத்தணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமே சொல்லுது, கண்டிச்சிருக்கு, எப்படி நீ வந்து சென்னையில் விசாரிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, சமீபத்தில் ஒரு வழக்கு, அதாவது சென்னை என்ன வழக்கு அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான வழக்கை வந்து போடுறாரு. சென்னையில் வந்து அந்த வழக்கு நம்பர்ஸ் ஆகுது. உங்களுக்கு மதுரையிலே கோர்ட் இருக்கு, மதுரையிலே கோர்ட் இருக்கு, அந்த வழக்கு அங்கே போடணும், அங்கேயே நம்பர் ஆகணும். ஆனால் அந்த வழக்கு வந்து சென்னையில் நம்பர் ஆகி பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு யார் எடுத்து கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் கைக்கு வருது. அது வேற ஒன்றும் வரக்கல, கவர்னரும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த துணைவேந்தர்களுக்கான அதிகாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா உச்சநீதிமன்றம், அதை இடைக்காலமாக தடை பண்ணுறதுக்கான வேலையை மதுரை கோர்ட்டுக்கு போடாம சென்னை கோர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ கோர்ட்ல நம்பர் ஆகி தீர்ப்பு நம்மளுக்கு ஃபேவரா போட்டிருக்காரு. அன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கல, நீங்க எப்படி வந்து மதுரை கோர்ட்டுக்கு போகாம சென்னை கோர்ட்டுக்கு வந்தீங்க, இது எப்படி நம்பர் ஆச்சு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது கிரிட்டிக்கலாகவே வந்து இது வந்து ஒரு ஸோ அப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா டு ட்ராப் விஜய். அது இட்ஸ் அ டன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.